இப்போ நான் இன்றைக்கி பார்க்க போகிறது அடுத்த ஹெட்டிங் ஃப்ரீக்வன்சி பாலிகன். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவுக்கு நம்ம எப்படி ஃப்ரீக்வன்சி பாலிகன் வந்து ட்ரா பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதில் 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி பாலிகன் வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ ஒரு மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸிங் ஹிஸ்டோகிராம். சரிங்களா? வித்தவுட் யூஸிங் ஹிஸ்டோகிராம். ஸோ ஃபஸ்ட்டு யூஸிங் ஹிஸ்டோகிராம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். கொடுத்துருந்தக்கூடிய டேட்டாவுக்கு வந்து நம்ம ஹிஸ்டோகிராம் பார் டயக்ராம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீக்வன்சி பாலிகனை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது செகண்ட் டைப் என்ன அப்படின்னா வித்தவுட் யூஸிங் ஹிஸ்டோகிராம். இந்த ஹிஸ்டோகிராம் டயக்ராம் வரையாமல் நம்மளால் எப்படி ஃப்ரீக்வன்சி பாலிகன் வரைய முடியும் அப்படிங்கிறது செகண்ட் டைப். சரிங்களா? ஸோ இப்போது ஜென்ரலாக வந்து ஃப்ரீக்வன்சி பாலிகன் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும்? சரிங்களா? யூஸிங் ஹிஸ்டோகிராம். சரிங்களா? அதான் ஹிஸ்டோகிராம் டயக்ராம் வச்சு நம்மளால் எப்படி ஃப்ரீக்வன்சி பாலிகன் ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா ட்ரா எ ஹிஸ்டோகிராம் ஃப்ரம் த கிவன் டேட்டா. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவிலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ணணும். சரிங்களா? அதுக்கடுத்தது ஜாயின் த கன்சிக்யூட்டிவ் மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த அப்பர் சைடு ஆஃப் த adjacent rectangles of the histogram by the line segment. So அப்போ join the consecutive midpoints of the upper side of the adjacent rectangles அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ adjacent rectangles அப்படின்னா இதுதான் வந்து adjacent rectangles. சரியா? இங்கே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. ஸோ இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ரெக்டாங்கிள் இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் வந்து adjacent sides ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரெக்டாங்கிள் ஒன்று, இந்த ரெக்டாங்கிள் ஒன்று. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்ஜசன்ட் ரெக்டாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த அட்ஜசன்ட் ரெக்டாங்கிள்ஸில் டாப் மேலே, அதாவது டாப் சைடில், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டாப் சைடு இல்லைங்களா? இந்த டாப் சைடில் கன்சிக்யூட்டிவ் மிட் பாயிண்ட்ஸ், அதில் மிட் பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த அட்ஜசன்ட் ரெக்டாங்கிள்ஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டாப் சைடில் மிட் பாயிண்ட்ஸை நம்ம ஒவ்வொரு ரெக்டாங்கிள்ஸ்லையும் நம்ம மார்க் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட். சரிங்களா? அடுத்து தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இட் இஸ் அசியூம் தட் த கிளாஸ் இன்டர்வல்ஸ் ப்ரெசீடிங் த ஃபஸ்ட் ரெக்டாங்கிள் அண்ட் த கிளாஸ் இன்டர்வல் சக்சீடிங் த லாஸ்ட் ரெக்டாங்கிள். த கிளாஸ் இன்டர்வல்ஸ் ப்ரெசீடிங் த ஃபஸ்ட் ரெக்டாங்கிள் அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள். அந்த கிளாஸ் இன்டர்வலில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது தான் ப்ரெசீடிங். சரிங்களா? அடுத்தது இந்த கிளாஸ் இன்டர்வல் சக்சீடிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ சக்சீடிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் ரெக்டாங்கிளுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வேல்யூ. ஸோ இதுதான் வந்து சக்சீடிங் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அப்போ ப்ரெசீடிங் அப்படின்னா அந்த கிளாஸ் இன்டர்வல் இருக்கக்கூடிய அந்த ரெக்டாங்கிளில் இருக்குது இல்லைங்களா? அந்த ரெக்டாங்கிளுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது ப்ரெசீடிங். சக்சீடிங்னா அடுத்து இருக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ அந்த ரெண்டு வேல்யூ நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் கிளாஸ் இன்டர்வல்ஸ் 0. சரிங்களா? அப்போது இந்த ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளுக்கு ப்ரெசீடிங் முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ நம்ம 0 அப்படின்னும், அடுத்தது இந்த லாஸ்ட் ரெக்டாங்கிள் இருக்கக்கூடிய இந்த கடைசி வேல்யூ நம்ம 0 அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ அப்போது இதுதான் வந்து தேர்ட் பாயிண்ட். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவுக்கு வந்து ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ணணும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு ரெக்டாங்கிளையும் டாப் சைடில் நம்ம மிட் பாயிண்ட் மார்க் பண்ணணும். ஸோ தேர்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளுக்கு ப்ரெசீடிங்காக இருக்கக்கூடிய வேல்யூவும் இந்த லாஸ்ட் ரெக்டாங்கிளுக்கு சக்சீடிங்காக இருக்கக்கூடிய வேல்யூவும் டேக் இட் ஆஸ் 0. சரிங்களா? ஸோ ஃபோர்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னா டு கெட் ஃப்ரீக்வன்சி பாலிகன் ஜாயின் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் these imagined class with the corresponding midpoints of the upper side of the first and last rectangles of the histogram. நம்மளுக்கு அதாவது நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி பாலிகன் வேணும் அப்படின்னா இந்த மிட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த மிட் பாயிண்ட்ஸ் எல்லையும் இந்த ப்ரெசீடிங் பாயிண்ட்டையும் சக்சீடிங் பாயிண்ட்டும் மார்க் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லைன் செக்மெண்ட்டால் எல்லா மிட் பாயிண்ட்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா இந்த டயக்ராமில்? ஸோ இப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வரக்கூடியது தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி பாலிகன் அப்படிம்போம். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து ப்ரொசீஜர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி பாலிகன் யூஸிங் எ ஹிஸ்டோகிராம். சரிங்களா? ஸோ இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸில் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா?